நேர்களே, சற்று முன் ஒரு மோசடி செய்தி கிடைத்திருக்கிறது. அது என்னவென்று பார்ப்போம். அறிவிப்பு செய்து 8000 கட்டினால் ஓராண்டு கழித்து ரூபாய் 16,000 மதிப்புள்ள ஆடு வழங்குவதாக கூறி இந்த மோசடியானது நிகழ்ந்திருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் சுந்தர் வழங்கிட கேட்கலாம். சுந்தர், வணக்கம். தற்போது என்னென்ன யுக்திகளை பயன்படுத்தி இந்த மோசடி சம்பவமானது நிகழ்ந்திருக்கிறது? இதன் மீது என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? பக்ரீத் பண்டிகை பத்தி ஒரு நூதன அறிவிப்பு செய்து பல கோடி ரூபாய் மோசடி பண்ணியிருக்காங்க. இதுல ஏமாற்றம் அடைந்த 1000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க. சிவகங்கையில் கடந்த பக்ரீத் பண்டிகை போது பாத்தீங்கன்னா தனியார் ஆட்டு பண்ணையில ரூபாய் 8000 கட்டினா ஒரு வருஷம் கழிச்சு 16,000 மதிப்புள்ள ஆடு வழங்குவதாக கூறி தென் மாவட்டம் முழுவதும் இருந்து 1000க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய மக்களிடம் பணம் பெற்றுக்கொண்டு பக்ரீத் பண்டிகைக்கு ஆடு வழங்காமல் கோடிக்கணக்கில் மோசடி நடைபெற்றிருக்க சம்பவம் தான் இப்பகுதியில் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. இஸ்லாமிய மக்களோட முக்கிய பண்டிகையில் ஒன்றான பாத்தீங்கன்னா பக்ரீத் பண்டிகை. இதில் ஆட்டு இறைச்சியை ஏழை எளிய மக்களுக்கு வழங்கி பங்கீடு செய்வது கொடுப்பது வழக்கம். இந்த நிலையில பாத்தீங்கன்னா கடந்த பக்ரீத் பண்டிகையின் போது மதுரை மாவட்டம் வாடிப்பட்டியை சேர்ந்த ஆயிஷா ஆட்டுப்பண்ணை என்ற தனியார் நிறுவனம் பாத்தீங்கன்னா தங்களிடம் 8000 செலுத்தினா ஒரு வருஷம் கழிச்சு 16,000 மதிப்புள்ள ஆடுகள் தங்களோட வீட்டுக்கே நேரடியா வழங்கப்படும் என்ற ஒரு நூதன அறிவிப்பு செய்து தொடர்ந்து தென் மாவட்டங்களில் இருந்து 1000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கிட்ட இருந்து ஆட்டுப்பண்ணில இருந்து பணம் செலுத்திருக்காங்க. சிவகங்கையில பாத்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் இந்த திட்டத்திலையும் சேர்த்திருக்காங்க. பண்ணைய உரிமையாளர்கள் பாத்தீங்கன்னா நேற்று மாலை ஆடுகளை டெலிவரி செய்வதாக தெரிவித்த நிலையில மக்கள் நேற்று ஆடுகள் வரும் காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா பண்ணை உரிமையாளர்கள் இதுவரை வரைக்கும் ஆடுகளை டெலிவரி செய்ய இருந்தவுடன் செல்போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இஸ்லாமியர்கள் தாங்கள் ஏமாற்றிருக்கின்றது தெரிஞ்சிருச்சு. சிவகங்கை நகர் முழுவதும் பாத்தீங்கன்னா 300க்கும் மேற்பட்ட ஆடுகள் இந்த குர்பானிக்கு கொடுக்கும் நிலையில பணம் செலுத்தி ஏமாற்றானதால வெறும் 100 ஆடுகள் மட்டும் கடைசி நேரத்துல 16,000 20,000 2 மடங்காக கொடுத்து வாங்க வேண்டிய நிலைமை தென்பட்டாங்க. தென் மாவட்டம் முழுவதும் சுமார் 1000க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய மக்கள் கோடிக்கணக்கில் பணம் செலுத்தியுள்ள நிலையில ஆடுகள் குறைந்த விலையில் கொடுப்பதாக கூறி ஏராளமான இஸ்லாமிய மக்கள் ஏமாற்றப்பட்ட சம்பவம் தான் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. பல ஆண்டுகளாக பக்ரீத் பண்டிகை அன்று குர்பானி கொடுத்த இஸ்லாமியர்கள் இன்று குர்பானி கொடுக்காம ஏமாற்றம் அடைந்தது பெரிய வருத்தக்குரிய செய்தியா இருக்கு. இது குறித்து நாளைக்கு பாத்தீங்கன்னா மக்கள் இஸ்லாமிய மக்கள் ஒன்று கூடி மாவட்ட காவல்துறையிட்ட புகார் அளிக்க உள்ளதாக தகவல் சொல்லியிருக்காங்க.